ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35 அதிகாரம் 4 மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பதட்டம் பல சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பதட்டம் எப்பொழுது வரும், எப்படி வரும் தெரியாது. ஆனால் நாம் பல நேரங்களில் பதட்டத்தோடு இருப்பதை காண முடியும். மனம் பதறி போய் இது எப்படி சம்பவிக்குமோ, இது என்னமாய் சம்பவிக்குமோ, இந்த காரியத்தில் என்ன நடக்குமோ என்று கலக்கமடைந்து தவிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் சூழ்நிலைகள் பதற வைத்துவிடும். பதறி போய் அது இப்படி ஆக்கும், அது அப்படி ஆக்கும் என்று நாம் பதறி நிற்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் சொல்றாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். அவர் வந்து உங்கள் பாரங்களை மாற்றி விடுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக சிலுவையில மரித்து நமக்காக ஒரு தேற்றரவாளனையும் கொடுத்து விட்டுதான் சென்றிருக்கிறார். நாம் மனம் பதற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மனம் பதறுகிற ஒரு சூழல் நமக்கு தேவையில்லை. சில செய்திகள் நம்மை மனம் பதற வைக்கும், துடிக்க வைக்கும். ஆனால் அதுல கவனத்தோடு இருக்கணும். கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன், அவர் பெரிய நன்மையான காரியங்களை செய்து விடுகிறவர். நாம் மறந்து விடவே கூடாது. கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது, அவர் உன்னதமானவர். அதையும் மறந்துடக்கூடாது. மனம் பதறோம். சூழ்நிலை, பிள்ளை புதுசா ஸ்கூலுக்கு போகுதுன்னா பிள்ளைக்கு பதட்டம் இருக்க இல்லையோ, அப்பா அம்மாவுக்கு பதட்டம் இருக்கும். பிள்ளை புதுசா வேலைக்கு போகுதுன்னா பதறுவோம். திருமண காரியத்தில் அப்படிதான் பதட்டம். இது என்ன பண்றது, அது என்ன பண்றது, ஒன்றும் தெரியாது. மண்டபத்தில் போய் நின்று அது வாங்கிட்டு வரல, இது வாங்கிட்டு வரல, இது வாங்கிட்டு வரல, அது வாங்கிட்டு வரலன்னு புலம்புவோம். ஒரு திருமணத்துக்கு, ரொம்ப நெருங்கின திருமணம், அந்த திருமணத்துக்கு போயிருந்தா காலையில அந்த திருமணம் எல்லா மண்டபத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணுடைய அப்பா வந்து சொல்றாரு, நீங்க அங்க மெயின் ரோட்ல ஒரு கடை இருக்கும், அங்க போய் எனக்கு ஒரு சட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துரு. யோசித்து பாருங்க, பொண்ணு கல்யாணம், எங்கேயாவது காசு சேர்த்து வச்சு பொண்ணுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, யாரோ பார்ப்பாங்க, என்னமோ பண்ணுவாங்கன்னு விட்டுட்டு இவர் மண்டபத்தில் பொண்ணுக்கு அப்பான்னு வந்து நிற்கணும்ல, அதுக்கு இவர் அப்பதான் துணி வேணும்னு நினைக்கிறார். அதுவரையில மனைவிக்கு யார் துணி எடுத்தா, இன்னொரு பிள்ளைக்கு யார் துணி எடுத்தா, தான் பொண்ணுக்கு யார் துணி எடுத்தா, மாப்பிள்ளை வீட்டுக்கு யார் துணி எடுத்தா, மாப்பிள்ளைக்கு யார் எடுத்தா, ஒன்றும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. தெரியாத மாதிரி நடந்து கொண்டார். கடைசி நேரத்துல வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு ஷர்ட் மட்டும் அந்த
ஷர்ட்டுக்கு காசை இவ்வளவுதான் இருக்கும், இதுக்குள்ள வாங்குங்க. அவர் சொன்ன கடை அங்க போய் பார்த்தா இவர் சொன்ன விலையை விட அதிகமாக தான் இருக்கு. ஆனா அவர் சொல்லி அனுப்புறது இந்த விலைக்குள்ள வாங்குங்க, அந்த விலைக்குள்ள கர்ச்சீப் தான் தருவான், சட்டை தர மாட்டான். பதற்றத்துல என்ன பேசுறோன்னே தெரியல, என்ன நடக்கிறோன்னே தெரியல. நிறைய வேலையில் அப்படிதான். சில ஃபங்க்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதறுகிற ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், ஐயோ இது எங்க, இது எங்க. சில திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா பதற்றத்தில் அடிதடியே நடக்கும். மாப்பிள்ளைய பொண்ணு வீட்டுக்காரர் அடிப்பான், பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அடிப்பான். ஐயோ சில கல்யாணத்துலலாம் போயிட்டு இந்த பாஸ்டா இருக்கிற வேலை எவ்வளோ ரிஸ்க்குன்னு பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவன் சொபிசிகேட்டடாக இருக்கிறான்னு. இல்லை, ஒரு திருமணத்துக்கு போயிருக்கேன், பொண்ணு வீடும் தெரியும், மாப்பிள்ளை வீடு எனக்கு நல்லா தெரியும். இந்த பொண்ணு மாப்பிள்ளைய ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கோம். பொண்ணு வீட்டு சைடு ஒரு ரவுடி கூட்டம், மாப்பிள்ளை வீடு சைடு ஒரு ரவுடி கூட்டம். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்ற போர்வையில் நிற்கிறானுங்க. கீழே பார்த்தா வம்பளக்க முடிவு பண்ணிட்டான் பொண்ணு வீட்டுக்காரன். என்ன செய்யறான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து உட்காந்து சாப்பிட்டா கூட்டு வடை எதுவுமே வைக்கிறது இல்லை, சோறு குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டு போன்றான். பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்தா பக்கத்து இலையில யாராவது உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய என்னென்னமோ வெரைட்டியா வைக்கிறான். இது ஏன்னா வம்பு வளர்க்கறதுக்குன்னே, இது பிரச்சனையை உண்டு பண்ணணும், பதற்றத்தை கிரியேட் பண்ணணும். பிசாசுடைய வேலை எப்போதுமே பதற்றத்தை கிரியேட் பண்றது. நாம அங்கதான் நிதானமா இருக்கணும். மாப்பிள்ளையோட அண்ணா வந்தாரு, அப்படி வந்தோடனே துடிக்குது நரம்பு சதையெல்லாம். அடிச்சாரு போய் ஒருத்தனை, அங்க அடிச்ச உடனே அங்கிருந்து இன்னொரு இடத்துல அட்டி, அங்க அப்படி கலைபரமாயிடுச்சு. ஒரே கலைபரம் அங்க பயங்கரமா இருக்கு. இதுல ஒருத்தன் அந்த அடிக்கிறதுல ஒருத்தன் சொல்றான் பொண்ணு வீட்டுல, இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் பேசி விட்டாரு, அந்த அந்த பாஸ் எங்க இருக்கான். சில நேரத்துல சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியாது. நான் அங்கதான் நிக்கிறேன், அங்கதான் இருக்கேன், இந்த சம்பவத்துக்கெல்லாம் நான் அங்கதான் இருக்கேன். சமாதானப்படுத்த போனா எகிர்றானுங்க. சரி எட்ட நின்று கையை கட்டி வேடிக்கை தான் பார்த்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு அமைகள் ஆச்சு. அப்புறமா அந்த மாப்பிள்ளை வீட்லேயும் சாப்பிடல, பொண்ணு வீட்லேயும் சாப்பிடல. அவன் காரில் ஏறி பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த சம்பவங்கள் பதற்றம், ஒரே பதற்றம். எல்லாருக்கும் என்ன நடக்குது, என்ன இந்த காரை அடிக்கிறான். பொண்ணு மாப்பிள்ளை போற காரை அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்கிற சில ரவுடிங்க இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு வெளில போய் நல்லா தண்ணியை போட்டு வந்து அடிக்கிறான் வந்து. அப்புறம் எப்படியோ காரெல்லாம் வெளில அனுப்பியாச்சு. கடைசியா தான் நான் வந்தேன் வெளியே. ஆண்டோடைய கிருபை. பதறல, பதறி போய் ஐயோ நம்மளை அடிச்சிடணும், நத்திங். அங்கேதான் ஏன்னா வந்து கை வச்சுதான் பாருங்க, கத்த சும்மா விட்டுருவாரா? நாம போயிருக்கிறது தேவனுடைய வேலைக்கு. நம்ம இவனுக்கு விருந்துக்கோ அல்லது இவனுக்கு வந்து பெரிய காரியம் செய்வாங்கன்னு நமக்கு போல, சாதாரணமாய் போய் உதவி செய்தோம், அவ்வளவுதான். அதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்க. பதறல. அதுதான் ஆண்டவர் சொல்றார், இந்த சூழ்நிலையெல்லாம் வரும்போது பதறக்கூடாது, அமைதியா இருக்கணும், நிக்கணும், பொறுமையா இருக்கணும், பயப்படக்கூடாது, திடன் கொள்ளணும். திடன் கொள்ளணும். நாம திடன் கொள்ளும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ராஜா நம்மோடு நிற்பார். சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், அற்புதங்களை செய்வார். பதறக்கூடாது. ராத்திரி இந்த திருமணம் பண்ண அந்த குடும்பத்துக்கு
ஒரு குழந்தை ட்ரெஸ்ஸு. குழந்தை பிறந்து ஒரு வருஷம் இருக்கும். எனக்கு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன். பஸ்ஸை உடனே வாங்க, இங்கே இதுக்கு மேலே எங்களுக்கு தாங்க முடியல. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ராத்திரி 2 மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கிளம்பி போகிறேன். போனால் அண்ணன் கீழே இருக்காரு, தம்பி மேல் வீட்டில் இருக்காரு. எல்லா ரூம்லேயும் லைட் எரியுது. எல்லாரும் வெளியில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா என் வரவுக்காக காத்திருக்காங்க. போனோடனே தம்பிக்கு தான் பிரச்சனை, நீங்கள் மேலே போங்க. நான் மேலே ஏறி அந்த தம்பி வீட்டுக்கு போனோடனே அப்படியே அமைதியாக எல்லாம் மயான அமைதி உட்காந்துருக்காங்க. கேளுங்க பாஸ்டர்ன்னு நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு, என்ன இத்தனை மணிக்கு வர சொன்னதுக்கு காரணம் என்ன? பதறி போயிருக்காங்க. ஏன்னா அந்த அடிதடி கூட்டம் தானே வரும். அப்படி பதறி போயிருக்காங்க. போய் உட்காந்து என்ன நடந்தது சிஸ்டர் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுச்சு, நியாயமான காரணம் அது. பிள்ளைக்கு பால் இல்லை, லாக்டோஜன் கொடுப்பாங்கன்னா அந்த பால் இல்லை, பால் பவுடர் இல்லை. வீட்டுக்கார்ட்ட 2 நாளாக சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னைக்கு 6 மணிக்கே ஃபோனை போட்டு முதல்ல ஒரு பால் பவுடரை வாங்கி லாக்டோஜனை வாங்கி வண்டியில் வச்சுருங்க. நீங்கள் ராத்திரி வரும்போது லேட்டாக கடையை சாத்திட்டு வரும்போது மறந்துடுவீங்க, கடை இருக்காது, அதை செய்யுங்கன்னு சொல்லி 6 மணிக்கே சொல்லி. அதெல்லாம் எனக்கு என் பிள்ளை பற்றி ஞாபகம் இருக்காதா அப்படின்னு தலைவர் வீரவாசனம் பேசியிருக்கேன். வீரவாசனம்லாம் பேசுனது மாத்திரம் இல்லை, இந்த வீரவாசனம் பேசுனதோடு நிறுத்திட்டு போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஒரு பால் பவுடரை கொண்டு வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு நைட்டு கடை கொடுக்கணும், அது அழுகும். தலைவர் அதோட பிஸி. ஏன்னா அவங்க ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க, அதில் பயங்கர பிஸி ஆகிட்டாரு. வேலைக்காரங்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. வேலைக்காரங்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தா கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். கடைசி எல்லாம் முடிஞ்சது. ராத்திரி 11 ஆயிடுச்சு. 11 ஆனோடனே இப்போ மனைவிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியாது, சாப்பாடு என்ன வச்சுருக்கான்னு உதைப்பா. போனார், அழகாக ஹோட்டலில் நல்லா தோசைலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 12:30 நிதானமாக வீட்டுக்கு போயிருக்க. வீட்டுக்கு போனோடனே அங்கே நிற்கிறான் பொண்டாட்டி வாசல்ல. பவுடர் கொடுங்க, புள்ள அழுதுகிட்டே இருக்கு, ரொம்ப நேரமாக அழுது, பால் கலந்து கொடுத்தா குடிக்க மாட்டேங்குது, இது கொடுத்தா தான் குடிக்கும், கொடுங்கன்னா இவர் அங்கே போய் கையை விரிச்சு வாங்கிட்டு வரலாமா, இந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக, அதுக்கு தான் உனக்கு 6 மணிக்கே சொன்னேன். அட நீ வேற அப்படின்னோடனே சரிமா போய் தொலை அப்படின்ட்டு அவள் அமைதியாக உட்காந்துட்டான். அவள் உட்கார மாட்டான், உட்காராள் இல்லை, சண்டை பிடிக்கிறாள். அவள் அமைதியாக உட்காந்துட்டான். இவங்களும் இவரும் போய் படுத்துட்டார். படுத்தோடனே வேலை பலு, சாப்பிட்டது எல்லாம் சேர்த்து வச்சு நல்ல தூக்கம். ஒரு 1:30 இருக்கும். திடீர்னு பையன் முடிப்பு வந்திருக்கு. ஏன் முடிப்பு வந்துச்சு தெரியாது, முடிப்பு வந்திருக்கு. பார்த்தா மனைவி கொலைகளை தூக்கிட்டு தலைக்கிட்டு நிற்கிறான். இவன் உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படின்னு மனசுலேயே சொல்லிட்டு பேசுறான். இவனை உயிரோட வைக்கணுமா வேணாமா, போட்டுட்டா என்ன, இப்போ போட்டுற எனக்கு புருஷனே வேணான்ட்டு நிற்கிறான். அப்படியே அந்த அம்மிக்கல் அரைக்கிற கல்லை தூக்கி வச்சு நிற்கிறான், கரெக்டாக தலையில் போடுறது. இவன் முடிச்சிட்டான். பத்தறி போய் எழுச்சிருக்கான், சொல்லியிருக்கா, இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு அடக்கம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன்டா ஏன்ச்சேன்? அவன் உடனே துண்டக்கான துணியை காணன்னு கையிலேயே கட்டியும் கட்டாமலே அண்ணன் வீட்டுக்கு ஓடி வந்து கதவை தட்டுறான். அண்ணன் என்னடான்னு கேட்டான், உழைகளை தூக்கி வச்சு நிற்கிறானே, போட்டா என் நிலைமை என்னென்ன ஆகும் அப்படின்னோடனே இவங்க எல்லாம் பதறி அடிச்சுட்டு மேலே போனா அவன் கூலா அந்த குழந்தைகள்லாம் அங்கே தூக்கி பக்கத்தில் வச்சு சொல்கிறான், மறுபடியும் கொடுப்பான்ல, கண்டிப்பாக போடுவேன். இந்த கேப்பில் தான் எனக்கு ஃபோன். மாஸ்டர் உடனே வாங்க. பதறிப்போ, எல்லாம் பதறிப்போ. அப்புறம் போய் உட்காந்து அந்த சிஸ்டர்கிட்ட, சிஸ்டர் இந்த ஆள் தான் இப்படி தெரியுது, 2 நாள் சொன்னீங்க வாங்கிட்டு வரல,
நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பாருங்க, உங்கள் வீட்டில் இருந்து 4 கடை தள்ளி அந்த வீடு இறங்கி வந்து வெளியில் வந்தீங்கன்னா அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் படித்த பொண்ணு தானே, வேலைக்கெல்லாம் போனவங்க தானே, அதை வாங்கிட்டு வந்துடலாம். காசு இருந்தாலும் காசு கொடுத்து போவோம், அதை கேட்டு வாங்குங்க. ஒரு 500 ரூபா வாங்கி வீட்டில் வைங்க, ஒரு 1000 ரூபா வாங்கி வீட்டில் வைங்க. அவரை மட்டும் குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க சிஸ்டர். அவரும் தப்பு பண்ணுறார், தப்பு பண்ணலன்னு சொல்ல. ஆனால் 2 நாள் வாங்கிட்டு வரல, 3ஆவது நாள் நீங்களே 10 கடை தானே, 2 வீடு தள்ளி போனால் அடுத்தது 4 கடை தள்ளி அங்கே இருக்குது. மெயின் ரோட்டில் எத்தனையோ கடை இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்கலாம் சிஸ்டர். தம்பிகிட்ட சொல்லியிருந்தா கூட தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் இருந்தால நம்புறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு உட்கார வச்சு பேசி சமாதானப்படுத்தி 3 ஆச்சு பஞ்சாயத்து முடிய. அப்புறமா தான் அந்த பொண்ணு அந்த குழைகளை தூக்கிட்டு போய் உள்ள வச்சா. இப்போ சொன்னோம், போய் நிம்மதியாக படுத்து தூங்கு. காலையில் முதல் வேலை ஏன்ச்ச உடனே பால் பாயிண்ட் வாங்கி வந்து கொடுத்துரு, பால் போடுற லாக்டோஜனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டாங்க. பதட்டம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பதட்டம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறா. நீங்கள் பதறாதீங்க, உங்களை மீட்டு கொள்ளுவா. உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவா. உங்கள் நெருக்கடியிலிருந்து உங்களை தூக்கி விடுவா. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தை, வாக்கு திட்டம். பயப்படாதிருங்கள், பதட்டம் அடையாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இருப்பது மாத்திரமல்ல, உங்களை இரட்சிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென்.